சார் இப்போ கூலி படம் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டர்ல. நீங்க படம் பார்த்துட்டீங்களா சார்? ஓகே. பார்க்கலாம். இப்போ லோகேஷ் கனகராஜ் படம் பாருங்க, 3 படம். விக்ரம், லியோ, விஜய் படம் லியோ, கஞ்சா கடத்தல், போதைப் பொருள், குட்டு வித்து, இதெல்லாம் கதை. ஒரு கேடுகட்ட சமுதாயத்தை கதையில் இது கோட்டம் விட்டாரோ, கதையை முழுமையாக சரியாக பண்ணலையோ. லியோவில் கூட அந்த மாதிரி குறை இருந்தது. அந்த பெரிய நட்சத்திரங்கள் சில விஷயங்களை மாத்துறாங்க, தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறாங்க. இதில் பார்த்தா ரஜினி சார் குறைவாயிட்டாரு, நாகார்ஜுன அவரும் ஹீரோ ஆயிட்டாரு. ஹீரோக்காக கதை பண்ணி பல ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. நாங்கள் 50 கத்தி எடுத்துட்டு வராங்க, ஒரு ஹீரோவை வெட்ட முடியும். ரஜினி சார் கூட முன்ன ஒரு படம் ஜெயிலர், சுட்டு போட்டு போயிட்டே இருப்பார், ஒரு போலீஸ் கிடையாது. இப்போ பார்த்தா எல்லாத்தையும் சுட்டு போட்டு போயிட்டே இருப்பார். சமுதாயத்தை கெடுப்பதற்காக நாம் சினிமா எடுக்கக்கூடாது. படத்துலையுமே வந்துட்டு சின்னதாக அந்த காக்கா மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸை வந்து ட்ரெயிலரில் காமிச்சதாக இருக்கட்டும். இந்த ஃபேன்ஸ் வாரா நீ லியோவோட இது தாண்டும். இப்போ வெறியேற்றுறாங்க விஜய் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் வெறியேற்றுறாங்க. என் தலைவரை குறை சொல்றியா, கலெக்ஷன் தானே நான் கொடுக்குறேன். சேலரி தானே பெரிய ரோல். கண்டிப்பாக விஜய் 200 கோடின்னு வச்சுங்க, அவர் கால் ஷீட் எத்தனை நாள் கொடுக்குறது? ஒரு படத்துக்கு 100 நாள்லேயே வச்சுங்க. 200 கோடி சம்பளம், ஒரு நாளைக்கு எவ்வளோ? 2 கோடி. 2 கோடி. கூலி ஆடியோ லான்ச்சில் ஸ்பெசிஃபைடாக விஜயை வந்து தவிர்த்தாங்க. அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாலே அது கெத்தான். விஜயோட நேம் குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். அந்த பேர் புகழ் இருக்காது.